Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நாம் வந்து இலவசமாக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஏற்கனவே டெமோ வீடியோ போட்டுட்டோம். சரியா, அந்த டெமோ வீடியோ பார்த்துட்டு நீங்களே பண்ணலாம். வீட்டில் உட்காந்து மொபைல்லே பண்ணலாம். லேப்டாப் தான் வேணும், சிஸ்டம் தான் வேணும் அப்படிலாம் எந்த அவசியம் இல்லை. நீங்கள் மொபைல்லே பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ நீங்கள் இன்னமும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்களே என்ன சொல்லுங்கள் வீட்டில் உட்காந்தே பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் நம்மளை எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் 1ல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல் சென்னை ஜோனில் மட்டும் சரியா முக்கியமான காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர் 1 காலேஜஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கு எப்படி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம், ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஐடியா தான் என்ன போது உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸில் நீங்கள் என்ன வைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் வைக்கலாம். சிஇஜி கேம்பஸில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸில் கூட ஐடி வைக்கலாம். ஐடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஐடி வைக்கலாம், இல்லைனா இசிஇ வச்சுக்கலாம். சரியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸில் கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைக்கலாம். சரியா, இல்லைனா அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ஆப்ஷனில் எம்ஐடி கேம்பஸில் கூட ஐடி வைக்கலாம். சரியா, அதனால் சார் அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் தான் வேணும் அப்படின்னு ஒரு எய்மில் இருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து வரிசையாக இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஒரே காலேஜில் எத்தனை பிரான்ச் வேணால் கொடுத்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கலாம். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அட்டானமஸ் காலேஜ் 12-11 கவுன்சிலிங் கோடு. இப்போ தான் நான் சொன்னேன் கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியமானது. கவுன்சிலிங் கோடு ஏன்னா ஒரே கேம்பஸில் அதாவது ஒரே பேரில் 2 கேம்பஸ் இருக்கும். சரியா, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். எந்த கேம்பஸ் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து கவுன்சிலிங் கோடு தான் நமக்கு நிர்ணயிக்கும். அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி கேம்பஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் ஐடி கொடுக்கலாம். சரியா, 12-11. அதுக்கப்புறம் ஆர்எம்கே. சரியா, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி கொடுக்கலாம். எங்கே சார் சிஐடியை காணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடுவீங்க. சரியா, சிஐடிக்கு கொடுக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கொடுங்க. சரியா, அது வந்து நான் அதை பற்றி நான் வந்து பேச விரும்பல. ஏன்னா நம்ம அதை பற்றி பேசினாவே என்னன்னு சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுக்கு பசங்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா, சிஐடி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா சிஐடி கொடுங்க. சரியா, இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான காலேஜ் இங்கே வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. நாம் சில தரவுகளின் அடிப்படையில் எதை நினச்சி பார்த்தா கொடுத்துருக்கோம். சரி, அடுத்து ஆர்எம்கே வந்து பார்த்திங்கன்னா ஐடி கொடுக்கலாம். 11-13 ஆர்எம்கே இதெல்லாம் அட்டானமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் லோயலா ஐக்கம் வந்து கொடுக்கலாம். 14-50 சரியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஐடி வந்து கொடுக்கலாம் லோயலா ஐக்கம். சரியா, அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்கலாம். 13-17. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐடி கொடுக்கலாம். சரியா, 13-17 கவுன்சிலிங் கோடு. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரியா சிஎஸ்சி கொடுக்கலாம். 13-99. சரியா, அதை பார்த்துங்க. அதே மாதிரி ஐடி கொடுக்கலாம். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐடி கொடுக்கலாம். அதையும் நீங்கள் பார்த்துங்க. 13-99. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ரமபுரம். சரியா, 13-04 கவுன்சிலிங் கோடு. அதே மாதிரி ஐடி கொடுக்கலாம் 13-04. அதுக்கப்புறம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்கலாம் 14-19. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் கொடுக்கலாம் 14-19. இது இல்லாமல் நிறைய டயர் 1 காலேஜஸ் வந்து இருக்குது. சரியா, அதாவது வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஐடி கேம்பஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு திங்கிங் இருக்கலாம். சரியா, ஆர்ஐடி கேம்பஸ் வந்து நல்லா தான் க்ரோத் ஆகிட்டுருக்கு. அதை நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆர்ஐடி கேம்பஸ் நீங்கள் கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம். வெங்கடேஸ்வரா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனிமலர் கொடுக்கலாம். சரியா, இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பனிமலர்னு சொன்னாவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பிடிக்காது. சரியா, அதனால் பனிமலர் காலேஜே எல்லா பேரும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் பனிமலர் காலேஜில் படித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டிசிப்ளினோடு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வெளியே வரலாம். சரியா, அதனால் இதில் இல்லாத டயர் 1 காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம். நாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா, அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு நல்ல காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சரியா, அதனால் நல்ல டாப் லெவலில் இருக்க காலேஜை ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் கட் ஆஃபுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்சிக்க காலேஜ் அடுத்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.